ஹலோ ட்ரேடர். வெல்கம் டு ஜென் எஃபெக்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஃப்ஏஜிலாம் நம்ம எப்படி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக ஐஎஃப்ஏஜி ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாது, அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? பிஃபோர் என்ட்ரிங் நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெலகிராம் குரூப்பில். சரிங்களா? மந்த்லி பேட்ச் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு வரோம். ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மே மந்தோட பேட்ச் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் தான், நீங்கள் ஜாயின் பண்ணணும் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னென்னா ஒரு ஐஎஃப்ஏஜிலாம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு எஃப்ஏஜி வந்துட்டு எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட். சரிங்களா? இன்ஸ்டிடியூஷன் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளார வரும். சரிங்களா? அந்த மாதிரி வரும் பட்சத்தில் இங்கே ஒரு எஃப்இஜி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு போயிட்டு அகைன் இந்த ஒரு எஃப்இஜியில் க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே எந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் எதுவுமே இங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இல்லை. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஏதாச்சும் நடந்துருக்கணும் மார்க்கெட்டு உள்ளார. சரிங்களா? இங்கே எனக்கு எதனா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு ஐஎஃப்இஜியாக கன்சிடர் பண்ணி இங்கேருந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா போகிற போக்கில் ஒரு ஐஎஃப்இஜியில் எடுக்கிறதுக்கும் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு எக்ஸிக்யூஷன் பிளானை நம்ம பண்ணலாம். கிளியருங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் எனக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. சரிங்களா? எனக்கு இங்கே என்ன இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? எனிவே செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணும்போது எனக்கு ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வேணும். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பிஃபோராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீப் நடக்குது, ஒரு இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் ஆகுது அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸால் கலெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷனால் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனால் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு கிரியேட் ஆகும். நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு கிரியேட் ஆகும். சரிங்களா? இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு இந்த ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம், சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஹைக்கு மேலே இந்த ஒரு எஃப்இஜிக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபேர் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இஜின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேர் வேல்யூ வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேர் வேல்யூ வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு ஐஎஃப்இஜி ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஐஎஃப்இஜிக்கு மார்க்கெட் வந்தால் நம்ம அகைன் மார்க்கெட் என்ன பண்ணலாம், புல்லிஷாக போகுங்கிற வியூ பார்க்கலாம். டார்கெட் நம்ம எதை செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன மார்க்கெட் கலெக்ட் பண்ணியிருக்குது ஃபஸ்ட்டு செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ நம்மளோட டார்கெட் இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி நம்ம டார்கெட் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா போகிற போக்கில் போயிட்டு ஒரு ஐஎஃப்இஜி எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எஸ்எல் தான் வாங்குவீங்க. சரிங்களா? நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு செல் சைட் லிக்விடிட்டியாக சரி, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லைக் டிமாண்டு சப்ளைன்னு சொல்கிறோங்களா, அந்த ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளார இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய பை சைடு போகும். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஐஎஃப்இஜி பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய பை சைடை டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி என்ட்ரி போடலான்னு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் வேணும். சரிங்களா? அதுக்கு வந்துட்டு கம்பல்சரி விக்கு தான் இருக்கணும், பாடி க்ளோஸ் இருக்கக்கூடாது. மஸ்ட்டாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். விக் இருக்கணும், பாடி க்ளோஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கலெக்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு விக்ல தான் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஐஎஃப்இஜியில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கணும். க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி போகலாம். லைக் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு ஐஎஃப்இஜியில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா க்ளோஸ் வச்ச கேண்டில்லே நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஆகலாம். சரிங்களா? டார்கெட் அங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். இந்த லோவில் வந்துட்டு உங்களோட எஸ்எல்லை வந்துட்டு நீங்கள்
பண்ணலாம் சரிங்களா. ஸோ 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு கம்மியாகும் சரிங்களா. ஸோ இதில பிரேக்கிங்லேயே நீங்க போறதுனால, உங்களுக்கு ஜஸ்ட் இங்கேயே என்டர் ஆகலாம். கேண்டில் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ மேபி இங்க தான் நீங்க என்டர் ஆகுற மாரி இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. ஸோ நீங்க ப்ராப்பரா ஐஎஃப்இஜில தான் போறீங்க அப்படின்னா, அகைன் அந்த ஒரு ரீடெஸ்ட்ல நீங்க தாராளமா போலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் மட்டும் ஷோ பண்றேன். ஸோ அத நீங்க பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ எனக்கு யூஎஸ்டி ஜேபிஐல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்ல எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லோவ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு விக்க வச்சு நம்மளுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய லோவ ஜஸ்ட் ஒரு விக் மூலமா கலெக்ட் பண்ணியிருக்கிறான். எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் தெரியுது இந்த இடத்துல. ஸோ இம்பல்சிவ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, கம்பல்சரி அங்க இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் கேண்டில் நம்ம என்ன மீன் பண்றோம்? இங்க இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாரி ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ ஸோ அந்த இம்பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா, நான் சொன்ன மாரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா உள்ள இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இருக்கிறதுனால தான் அந்த ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வருது. இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வருது அப்படின்னா, கம்பல்சரி எஃப்இஜி கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃப்இஜி மார்க்கெட் ஃபெயிலியர் ஆக்கிடுச்சு அப்படின்னா, அது என்னவா ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்இஜின்னு சொல்றோம். சரிங்களா? நீங்க இதுல 2 விதமா என்ட்ரி போலாம். ஒன்ஸ் மார்க்கெட் அந்த குளோசிங்க்கு மேல வச்சிருச்சு. அந்த ஒரு ஐஎஃப்இஜிக்கு மேல எஃப்இஜிக்கு மேல குளோசிங் வச்சிருச்சு அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா என்ட்ரி போலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஒரு ரீடெஸ்டிங்லயும் நீங்க தாராளமா போலாம். சரிங்களா? ஸோ செல் சைடு எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, எனக்கு பை சைடு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லிக்விடிட்டி பா பாயிண்ட் எனக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ ஒரு டபுள் டாப்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு டபுள் டாப்ப நான் என்ன பண்ணலாம்னா, டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்ம ப்ராப்பரா ட்ரேட் பண்ணோம். ஸோ ட்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா நிக்கக்கூடாது. ட்ரெண்ட் கூடயே சேர்ந்து சர்வே பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்னோட என்ட்ரி இங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய ஹைல நம்ம டார்கெட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணினா தான் வரும். ஸோ இத வந்துட்டு மெயினா செஷன்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னுமே பெட்டரா இருக்கும். லைக் ஏசியன் செஷன், யூஎஸ்டி ஜேபிஐ, ஏயுடெல்ல நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ஏசியன் வந்துட்டு பெட்டரா இருக்கும். சரிங்களா? பெட்டர் சாய்ஸா இருக்கும். அண்ட் நீங்க லண்டன் ஆர் நியூயார்க்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, கோல்டு, யூரோஎல்ஜி ஸோ இந்த மாரியான பேர் வந்துட்டு இன்னுமே பெட்டரா இருக்கும். எஸ்எம்சி பேஸ் பண்ண இந்த மாரியான என்ட்ரி சரிங்களா? ஸோ இத நீங்க தாராளமா இந்த ஒரு எஃப்இஜில நீங்க போலாம். ஆர் எல்ஸ் ஐஎஃப்இஜில நீங்க போலாம். பெட்டர் நீங்க ஐஎஃப்இஜில போங்க. ஒன்ஸ் பிரேக்கிங் அடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்ட்ரி போலாம். ஆர் எல்ஸ் ரீடெஸ்ட்ல நீங்க என்ட்ரி போலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக வெயிட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் அந்த எஃப்இஜில ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சதுக்கப்புறம், ஸோ அங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜில நம்ம டைரக்ட்டா என்ட்ரி எடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டிய நம்ம என்ன பண்ண போறோம்? டார்கெட் பண்ண போறோம். ஜஸ்ட் நம்ம ட்ரெண்ட் கூட தான் இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ வச்சு தான் நம்ம இங்க டார்கெட்ட கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்னுமே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சரிங்களா? ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான சார்ட். ஸோ 2026 21 ஏப்ரல் மந்த் சரிங்களா? அதாவது நேத்திக்கு இருக்கிற சார்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மணி 2 மணி ஆயிடுச்சு. ஸோ 22 சரிங்களா? நான் சொல்றது 21. ஸோ எனக்கு இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைய மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஜஸ்ட் விக்க வச்சு ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? ஸோ அங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுது அப்படின்னா, ரீட்டெயில் ஆல்சோ லைக் ரீட்டெயில் நம்மள மாரி ஆட்களால அந்த ஒரு லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ண முடியாது. நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது. ஹியூஜ் ஃபண்ட்ஸ் நம்மகிட்ட கிடையாது. சரிங்களா? நம்மளால முடிஞ்சது சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் குடுக்க முடியும். அது நம்மளால குடுக்க முடியாது. அதுக்கே பெரிய ஃபண்ட் வேணும். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாரி அந்த ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூஷன் போறாங்க. ஸோ அங்க நமக்கு என்ன உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு எஃப்இஜி. அந்த எஃப்இஜி மார்க்கெட் என்ன பண்ணுது? ஜஸ்ட் ஒரு விக் மட்டும் வச்சு அங்க இருக்கக்கூடிய பை சைட ஸ்வீப் பண்ணிட்டு, இங்க ஒரு ஐஎஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஸோ அங்க எனக்கு குளோசிங் வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் குளோசிங்லயே என்ட்ரி போனீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும். நீங்க வந்துட்டு ரீடெஸ்ட்ல போறது இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப ரீடெஸ்ட்ல போறீங்க அப்படின்னா, இது உங்களோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டி. அப்போ நம்ம என்ன இங்க கலெக்ட் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு பை சைடு கலெக்ட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கலெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, செல் சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ கான்செப்ட் படி பை சைடு கலெக்ட் ஆயிருச்சு. ஸோ அங்க ஸ்வீப் வச்சிருக்கலாம். பிளஸ் ஐஎஃப்யூஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய செல் சைடு லிக்விடிட்டிய நீங்க தாராளமா டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராப்பரா ஐஎஃப்யூஜில ட்ரேட் பண்ணணும். நீங்க சும்மா போயிட்டு ஒரு ஐஎஃப்யூஜில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, லைக் இங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்யூஜியா இருக்கட்டும். இது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். நீங்க இங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜில நம்ம என்ன பண்றோம்? ட்ரேட் பண்றோம். ஸோ ஐஎஃப்இஜி மாறிடுச்சு. அப்ப கரெக்ட்டா தானே இருக்குறா? அப்புறம் ஏன் இத மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு கேட்டீங்கன்னா, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறீங்க. அப்ப மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல வருது. அப்ப நீங்க செல் போறது பெட்டர்ன்றேன்.
ஸோ நீங்க பை போறீங்கன்னா கம்பல்சரி அது கவுண்டர் ட்ரெண்டா மாறும். சரிங்களா? அப்ப கவுண்டர் ட்ரெண்டா மாறுது அப்படின்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறீங்க. அப்ப ட்ரெண்ட் கூட சேர்ந்து போறவங்க தான் பெட்டரா நீங்க சர்வே பண்ண முடியும் இந்த ஒரு மார்க்கெட்ல. சரிங்களா? ஸோ எப்பயுமே ட்ரெண்ட மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் கூட சேர்ந்து சர்வே பண்ணுங்க. சரிங்களா? லாஸ்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு செட்டப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இன்னொரு ஃபைனல் எக்ஸாம்பிளோட இந்த ஒரு வீடியோவ நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி CAD 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் சரிங்களா? ஸோ இங்க கரண்ட்டா எனக்கு மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் பண்ணியிருக்கான் வித் ஒரு ப்ராப்பர் விக்கோட கலெக்ட் பண்ணியிருக்கிறானா? ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹையா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான், இங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க்கெட்ல ஒரு இன்டியூஸ்மென்ட் கலெக்ட் ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருவாங்க. ஸோ அதுக்கான மூவ்மெண்ட் இந்த இடத்துல எனக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு கிரியேட் ஆகுதுங்களா? ஸோ இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அது என்னவா ஆக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஐஎஃப்இஜி ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரே கேண்டில்ல பிரேக் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை. ஸ்ட்ராங்கா அவன் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜில நம்மளோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கக்கூடிய ஹைல அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லோவ நம்ம டார்கெட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு இங்க இருக்கக்கூடிய ஏன்னா மார்க்கெட் இங்க என்ன கரண்ட்டா கலெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பை சைட் லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டிய நம்ம டார்கெட் பண்ண போறோம். வித்தின் அ செகண்ட் வி அச்சீவ் திஸ் டார்கெட் சரிங்களா? வித்தின் அ செகண்ட் இல்ல ஜஸ்ட் 1 ஹவர் செட்டப். ஸோ 1 டே ஆல்மோஸ்ட் எத்தன கேண்டில்? ஸோ கன்சாலிடேட் ஆயிருக்கிறான். ஸோ அகைன் ஒரு ஸ்வீப் வச்சுட்டு ஒரு 10 கேண்டில்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ்ல சரிங்களா? என்னன்னா, நீங்க ஒரு பை சைடு கலெக்ட் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு விக்க வச்சு அவன் ஸ்வீப் பண்றானான்னு மென்ஷன் பார்த்துவாங்க. அதுதான் கம்பல்சரி. ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜி ஸோ எஃப்இஜி வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஐஎஃப்இஜி ஆக்ட் ஆகும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஐஎஃப்இஜில நீங்க டைரக்ட்டா என்ட்ரி போட்டு, ஸோ இங்க இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டிய நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்க இதுக்கு ரொம்ப ஓவரா நீங்க பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஜஸ்ட் நீங்க ரூல் வைக்கிறீங்க. ஒரு ஸ்வீப்பு, ஸோ ஒரு ஐஎஃப்இஜி ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஸோ அங்க இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க தாராளமா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மே மந்த்ல உங்கள நான் தாராளமா பார்க்குறேன். ஸோ மே மந்த்ல இருந்து நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.